Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட்டை நீங்களே உங்கள் மொபைல் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சது நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் யூசர்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைவுன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டதான பிரிண்ட் அவுட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதுலேயே அப்ளிகேஷன் ஐடியும் அண்டு டேட்டா பர்த்தும் அதுலேயே இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆல் டிக்கெட்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டது நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கல, அது என் வீட்லேயே இருக்குது, நான் இப்போ உடனே ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் கேட்டிங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷனில் போயிருங்க. கரண்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு லாஸ்ட்டாக 1/2024 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனில் வியூன்னு இருக்கு பாருங்கள் ரைட் சைடில், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி கீழே இருக்கு பாருங்கள், விண்ணப்பம் எண்ணுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பர் விண்ணப்பம் எண்ணுன்னு இருக்கு பாருங்கள், அந்த நம்பரை நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் திரும்ப டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு டவுன்லோட் ஆல் டிக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் ரைட் சைடில் டவுன்லோட் ஆல் டிக்கெட்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முடிச்சதும் நீங்கள் எழுதி வச்ச அப்ளிகேஷன் ஐடியும் விண்ணப்பம் என்ன இந்த அப்ளிகேஷன் ஐடின்ற இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து என்டர் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனை ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆல் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கவுங்களோட ஐடி வச்சு மட்டும்தான் நீங்கள் அவங்கவுங்களோட ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக லிங்க்கை வச்சு நீங்கள் ஒருத்தரோட ஐடி போட்டுட்டு இன்னொருத்தரோட ஆல் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது தெரிஞ்சுக்கிங்க. அதனால் அவங்கவுங்களோட ஒன் டைம் ஐடியை வச்சு மட்டும்தான் நீங்கள் அவங்கவுங்களோட ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஆன்லைனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.